வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். இன்றைய வானிலை பார்க்குறதுக்கு முன்னாடி என் தனிப்பட்ட வானிலை அனுமானம், அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட், இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றவும். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைய வானிலை அனுமானம் 3 ஏப்ரல் 2025 உங்களுக்காக. ஸோ இன்றைய வானிலை நிலவக்கூடிய விஷயம் என்னென்னா, கிழக்கு திசை காற்று, ஈரமிகு கிழக்கு திசை காற்றினுடைய வருகை வந்திருக்கு. அதே நேரத்தில் கீழடுக்கில் ஈரமிகு கிழக்கு திசை காற்றும் மத்திய மேலடுக்குகளில் ஒரு வித்தியாசமான அமைப்பு. அதாவது என்ன அப்படின்னா, தென்கிழக்குலேருந்து வடமேற்கு அந்த மாதிரி மேல் திசை காற்றில் மாற்றங்கள் இருக்குது. ஸோ மத்திய அடுக்குலேயும் கீழ் அடுக்குலையும், அதாவது மிட்ரோபோஸ்பியர் அண்ட் லோ ட்ரோபோஸ்பியர், இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் ஏற்படக்கூடிய காற்றின் உராய்வு காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை நேற்று பதிவாகி இருக்கிறது. இன்றும் அதே மாதிரியான மழை பதிவாகும். தமிழக கடலோர மாவட்டங்கள், சென்னை உட்பட பல பகுதிகளில் இந்த மழையானது நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உட்புற தமிழகத்தில் பல பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்தவரை தமிழகத்தில் பரவலாக மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் கோவை மாவட்டம், ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், தருமபுரி ஆகிய பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் பதிவாகும். டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகள், திருவாரூர், நாகை, காரைக்கால், திருச்சி, புதுக்கோட்டை, கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் மாயவரம், சீர்காழி, கடலூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை, வேலூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளில் பரவலாக மேகமூட்டத்துடன் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும், கடலோர மாவட்டங்கள் ஏதாவது ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இன்று விடியற் காலையில் சென்னை மற்றும் பாண்டிச்சேரியில் பல பகுதிகளில் மழை பதிவாகி இருக்கிறது. அது மாதிரியான நிலை நாளையும் தொடர வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் கேரளா பகுதிகளில் இடுக்கி, பத்தனம்திட்டா மற்றும் மலப்புரம், வயநாடு ஆகிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழகத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகள் நம்ம வால்பாறை, நீலகிரி மாவட்டத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் கேரளாவில், கர்நாடகாவில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும், குறிப்பாக கொடகு, சிக்மகளூர், ஷிமோகா மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கும். பெங்களூர் உள்பட மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கர்நாடகாவில் இருக்குது. அதே மாதிரி உட்புற ஆந்திரா, தெலுங்கானாவின் ஒரு சில பகுதிகளிலையும் மிதமானது முதல் கனமழை, ஹைதராபாத் உள்பட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் அடுத்து 24 மணி நேரத்திற்கான மழைக்கான வாய்ப்புள்ள பகுதிகள். என்செம்பிள் மெம்பர்ஸ் பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய சலனம் பொறுத்தவரை இன்னும் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஏன்னா அந்த சலனம் இன்னும் முழுவதுமாக வங்கக்கடல் பகுதிகளில் வரல. அடுத்த ஓரிரு நாட்கள் அந்த சலனம் வந்த பிறகு தான் ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்குங்கிறது தான் இன்றைய வானிலை புலமும் நம்மளுக்கு காட்டுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பல புத்தல்களை கொடுத்துருக்கோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அடுத்து வரக்கூடிய வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.